இப்போ முதல்ல நம்ம வந்து சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துல உள்ள குருவுடைய பலன் என்ன? விரயத்தில் குரு வந்தால் விரயம் செய்வார்னு அர்த்தம். விரயத்தில் குரு வந்தால் விரயம் செய்வார். என்னத்தை விரயம் செய்வார்? உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற உடல் ஆரோக்கியம், உங்ககிட்ட இருக்கிற அதிகாரம், உங்ககிட்ட இருக்கிற பலம், உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் எல்லாமே விரயஸ்தானத்தில் குரு வந்துட்டார்னா உங்ககிட்ட நல்ல விஷயங்களை எடுப்பார்னு அர்த்தம். வெளியே எடுப்பார்னு அர்த்தம். விரயத்தை செய்வார். அது சுப விரயமாக மாற்றிக்கிறதும் அசுப விரயமாக மாற்றிக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. ஸோ விரயத்தை செய்ய போகிறார். காலம், நேரம், உடல், மனம், பதவி, அதிகாரம் எல்லாத்துக்கும் விரய ஸ்தானத்தில் வரார் குரு. முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிடிச்சி இழுப்பார். அதுதான் அந்த குரு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். ஸோ சிம்மத்துக்கு அப்போ இது சாதகமா இல்லை பாதகமா? பொதுவாக ஹாரோஸ்கோப் சார்ட்லேயே குரு 12 இருந்தார்னா அந்த வாழ்க்கை முழுக்க அந்த ஜாதகர் எப்பவுமே விரயம் பண்ணிட்டே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க, தன் வாழ்க்கையை விரயம் செய்வது, மற்றவங்களுக்காக வாழுது. தியாகிகளுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவெல்லாம் மறைஞ்சு இறைஞ்சு போயிடும். வாழ்க்கையை வந்து அர்ப்பணிப்பாங்க.